கிருஷ்ணகிரியில் 4 கிராம் நகைக்காக மாடு மேய்த்துக் கொண்டிருந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காட்டுப்பகுதிக்குள் நடந்த கொலையின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி அருகே மேல் சீனிவாசபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 55 வயதான கோவிந்தம்மாள். இவருக்கு ஒரு மகன் மற்றும் 3 மகள்கள் உள்ள நிலையில் அனைவருக்கும் திருமணம் முடிந்து அவரவர் குடும்பத்தோடு வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கோவிந்தம்மாளின் கணவர் முருகன் உடல்நலக்குறைவால் காலமாகிவிட்டார். இதனை அடுத்து தன்னுடைய மகன் மணிகண்டனின் பராமரிப்பில் கோவிந்தம்மாள் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் மேய்ச்சலுக்காக அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு கால்நடைகளை அழைத்துச் செல்வதும் அப்படியே 100 நாள் வேலை திட்டங்களில் பங்கேற்பதுமாக அவர் இருந்திருக்கிறார். கடந்த 24ஆம் தேதி காலை கோவிந்தம்மாள் மாடுகளை மேய்ச்சலுக்காக அருகே உள்ள மூலக்கொள்ளை காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்குள்ள மரத்தில் மாடுகளை கட்டிவிட்டு 100 நாள் வேலை திட்டத்திற்கும் சென்றுள்ளார். மாலை 7 மணியாகியும் கோவிந்தம்மாள் வீடு திரும்பவில்லை, மாடுகளும் வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த மணிகண்டன் பதற்றத்தோடு கோவிந்தம்மாள் வேலை செய்த இடம் உள்ளிட்ட பகுதிகளில் சென்று தேடியிருக்கிறார். பின்னர் மாடு மேய்ந்த இடங்களில் சென்று பார்த்தபோது அங்கு கொலை செய்யப்பட்ட நிலையில் தாயார் கோவிந்தம்மாள் கிடப்பதைக் கண்டு மணிகண்டன் அதிர்ச்சியில் உறைந்துதான் போனார். கோவிந்தம்மாளின் காதில் இருந்த அரை சவரன் தங்க கம்மல் கழட்டப்பட்டிருந்ததும், காதில் காயம் இருந்ததும், அதேபோல் காலில் இருந்த வெள்ளி கொலுசும் கழட்டப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. தகவலறிந்து வந்த பர்கூர் போலீசார் கோவிந்தம்மாளின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலையாளியை பிடிக்க போலீசார் தனிப்படையும் அமைத்துள்ளனர். இந்த நிலையில் செல்போன் டவரை வைத்து அந்த பகுதியில் அன்றைய தினம் வந்தவர்கள் விவரம், அதேபோல் அந்த பகுதி சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். அங்குள்ள சிசிடிவி ஒன்றில் கடந்த 11ஆம் தேதி இளைஞர் ஒருவர் செல்வதும், போலீஸ் வாகனத்தின் சைரன் சத்தம் கேட்டவுடன் திரும்பி பார்த்து பதைபதைப்போடு செல்வதும் பதிவாகியிருந்தது. அவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் அஞ்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும், அதே பகுதியைச் சேர்ந்த நண்பர் ஒருவருடன் சேர்ந்து ஒயர் திருடச் சென்றதும் தெரிய வந்தது. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை காவல் நிலைய ஜாமீனில் அனுப்பி வைத்தனர். இதேபோல் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்தவர்களையும் அழைத்து தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் கோவிந்தம்மாளின் உடலை ஆய்வு செய்த மருத்துவர்கள் அவர் கழுத்து நெரித்து கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். 4 கிராம் தங்க நகைக்காக மாடு மேய்க்கும் பெண் கழுத்து நெரித்து கொல்லப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.